الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام خير الدواء القرآن صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் இதுவாலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான் ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடல் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் மாறி இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஷாபானுடைய 15 நாங்கள் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான நோன்பை, சுன்னத்தான நோன்பை நோற்றவர்களாக 13, 14, 15 ஐயாமுல் பீனுடைய நோன்பு ஏராளமான சிறப்புகள் ஷாபானுடைய அரை பகுதி. அன்புக்குரியவர்களே, ரமலானை முன்னோக்கியவர்களாக நாம் இந்த நோன்பை நோற்று கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எங்களை முன்னோக்கி வரக்கூடிய ரமலான் அது மிக பொறுமதியானது. 6 மாதங்களுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜப் ஷஅபான்ல பரக்கத் செஞ்சிடு, ரமலான் அடையக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லாஹ். சலஃபு சாலிஹீன்களை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அவங்க யதுஉ சித்தத அஷ்ஹுர் 6 மாதங்களாக துஆ செய்வாங்களாம் ரமலான் அடையிறதுக்கு. என்ன காரணம் என்றால் பிஷித்ததி தஷவ்விகிஹிம் இலைஹிம், அவர்களுக்கு அந்த ரமலானில் இருக்கக்கூடிய அந்த ஆசையின் காரணமாக, அதில் ஹவா அதை அடைஞ்சு அமல் செஞ்சு அதனுடைய கபூலியத்தை அடையணும் என்ற அந்த ஹவாவின் காரணமாக. எனவே இறுதியாக இது சம்பந்தமான சில விடயங்களை நான் பேசுகின்றேன். தற்பொழுது நான் எடுத்த தலையங்கம் என்னென்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, 5 கனவுகள், 5 கனவுகள், அதே போன்று 4 அடையாளங்கள், அறிகுறிகள் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டுக்கும் எங்களுடைய குழந்தைகளையும் தாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு சூனியம் பரத்தப்பட்டிருக்கின்றது, சூனியம் தூவப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால் என்பதற்கு அடையாளம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் இது சம்பந்தமாக தொடர்ந்து 6 மாதமாக குத்துபா இது சம்பந்தமாக செய்து கொண்டே போகின்றேன். வலைத்தளங்களிலே, யூடியூப் சேனலிலே இவைகள் அழகான முறையில் பதிவேற்றம் ஒவ்வொரு கிழமையும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய கனவுகள் மூலமாக எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அதேபோன்று அடையாளங்களை உறுதியாக நாம் எப்படி தெரிந்து கொள்வது?
அன்புக்குரியவர்களே, இந்த ஹுதுபா, இந்த சந்திப்பு, இது மிக முக்கியமான, எங்களுக்கு தேவையான, நம்முடைய சமூகத்திலே அம்மத்துல் பல்வா என்று அரபியிலே சொல்வார்கள். அம்மத்துல் பல்வா என்று சொன்னால் மலிஞ்சி நிறைஞ்சி கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்குது என்று சொல்கிறதுக்கு அரபுல பாவிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இஸ்லாமிய இந்த சமூகத்தில், எங்களோட நாட்டில், பல நாடுகளில் இது அகோரம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு இருக்குது. பரத்தப்படக்கூடிய இந்த சூனியம் இருக்கின்றதே, இது அக்தர் அன்வா இஸ்ஸிஹர் வ அக்ஸருஹா, அதிகமாக இருக்குது. டேஞ்சர் இது. இன்திஷாரன் ஹுவ ஸிஹ்ருல் மர்ஷூஷ். அன்புக்குரியவர்களே, ஏன் இது டேஞ்சராக இருக்குது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இது எங்களுடைய வீட்டை சுற்றி இதை பரத்தப்படும். அன்புக்குரியவர்களை, எங்களை தாக்க வேண்டும், எங்களுடைய குழந்தைகளை தாக்க வேண்டும் என்பதற்காக இதனூடாக, இந்த சூரியத்தினூடாக, அதை போன்று யாரெல்லாம் அதை கடப்பார்களோ அவர்களையும் தாக்கும். வகுல்லு மன் யமுர்ரு அலா ஹாதா ஸிஹர் ஃபஇன்னஹு யுஸாப் பிஸ்ஸிஹர். இப்படி செய்யப்பட்டிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். முஸீபு பிஹாதா ஸிஹர். இதான் அக்தருல் அன்வார். ஏன் இதை நாங்கள் டேஞ்சர்னு சொல்றோம்? யுஅத்திலுல் ஹயா தஅதீலன் ஃபயுஅத்திலுர் ரிஸ்க். எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே என்ன செய்யும்? சீர்குலைத்து விடும். சொல்லுவோமே, இதனுடைய தாக்கம் வாழ்க்கையை முழுக்க சீர்குலைக்கும். ஃபயுஅத்திலுர் ரிஸ்க், எங்களுடைய ரிஸ்கை சீர்குலைக்கும். பிரயாணத்தை, வெளிநாட்டு பயணத்தை, தொழிலை, இவைகள் அனைத்தையும். தஃப்ரீகம் பைன ஸௌஜ் வஸ்ஸௌஜா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கணவன் மனைவி உறவை துண்டித்துவிடும். 3 குழந்தைகள், 4 குழந்தைகள், 40 வயது தாண்டியாச்சு. கணவன் நிற்கிறார், இந்த மனைவி எனக்கு வானாம். மனைவி நிற்கிறார், இந்த கணவன் வானாம். அன்புக்குரியவர்களே, என்ன நடந்து தெரியாது. முஷ்கிலாத் பைன சுக்கானில் பைத், வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில பல பிரச்சனைகள், பயங்கரமான, அபூர்வமான, ஆச்சரியமான, விதமான பிரச்சனைகள் இதனுடைய வெளிப்பாடு. பல் இன்ன ஹாதா ஸிஹர் ருப்பமா யஷில்லுல் பைத ஷலலன் தாம்மன் வல் இயாது பில்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு, எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது வீட்டை அப்படியே முடக்கியே போட்டு சில சந்தர்ப்பங்களில். அன்புக்குரியவர்களே, இது எப்படி என்று சொன்னால் சொல்லுவார்கள், அழகாக எழுதியிருக்கின்றார்கள், வேலி வரம்புகள், அந்த ஓரங்கள், இவைகளிலே உள்ளுக்கு வர முடியாது, நுழைய முடியாது என்பதனால அந்த இடங்களில் பரத்தப்பட்டிருக்கும். அல்லாஹ் இதை நாங்கள் எப்படி கண்டுகொள்வது, இதனை நாங்கள் எப்படி இதிலிருந்து நாங்கள் பாதுகாப்பை எடுப்பது என்ற எண்ணங்களை எல்லாம் எங்களுக்கு இந்த கட்டத்திலே தோன்றும். ஆனால் உண்மையிலே நாம் நுணுக்கமாக இருக்க வேண்டும். ஏன் நாம் இதனை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால், இதிலிருந்து எங்களுக்கு விகாயத் அல் இலாஜ் ஹைரும் மினல் விகாயா, மருத்துவத்தை விட, வந்தபின் சுகப்படுத்துறதுக்கு மருந்து செய்யறதை விட விகாயத் ஹைர், பாதுகாப்பு சிறந்தது. இதுக்கு முன்னால் ஒரு ஹுதுபா செய்த அன்புக்குரியவர்களே, ஹம்சு தஹ்சீனாத், சென்ற ஹுதுபாவிலும் அதனை ஞாபகப்படுத்தினேன். 5 பாதுகாப்பு வளைந்த இந்த பள்ளியில் நான் ஹுதுபா செஞ்சேன். ஹம்சு தஹ்சீனாத், காலையில மாலையில பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மாஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். ஆயத்துல் குர்சி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால குல் சூரா, ஒரு தொழுகைக்கு பின்னால காலையிலும் மாலையிலும் குல் சூரா. வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், பாதுகாப்பு. ஜின், கெட்ட ஜின், ஷைத்தான், சூனியம், பொறாம கண், இவைகள் முழுக்க பாதுகாக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆதாரபூர்வமாக ஹதீஸோட தெளிவாக முழுமையான குத்துபா செய்தி அன்புக்குரியவர்களை ஞாபகம் இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் தான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய கனவுகளிலே இவைகளை அல்லாஹ் நடக்கும் முன், நடத்தாட்டும் முன் அல்லாஹ் காட்டுவான், அல்லது நடந்த பின்னால் காட்டுவான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். சில அடையாளங்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான்.
இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால் அல்லது நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், இது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லது பரப்பியதன் பின்னால், அதனை பரத்தியதன் பின்னால் சரியான மருத்துவத்தை அப்ளை பண்ணி சரியான ஒழுங்கு நடைமுறைகளை பேணி ஃபயன்ஜு மின் ஹாதா ஸிஹர் பிஇذنில்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதி பிரகாரம், அவனுடைய ஏவல் பிரகாரம் இதிலிருந்து நாம் பாதுகாப்பை அடைவதற்காக வேண்டி. எனவே அன்புக்குரியவர்களே, இதனை அலிஃப் பா ரெண்டு பகுதியாக பிரிப்போம். ஒன்று கனவு, 5 கனவு. இன்னும் ஒன்று 4 அடையாளங்கள். அகரால் அலாமாத் அடையாளம் என்று சொல்லுவோம். மேலும் அவைகளுக்கு அடையாளம் அலாமாத் அடையாளம்தான். அகரால் அலாமா, இந்த அடையாளங்களை வைத்து எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அல்லது மனாமாத் கனவுகள், அஹ்லாம் கனவுகளை வைத்து கண்டுகொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான், கனவுல காட்டுவான். நாங்கள் நுணுக்கமாக இருக்கணும். அது தூங்கக்கூடிய நேரத்தில் தான், தூக்கக்கூடிய நேரம் அல்லாத நேரத்தில் தூங்கவே கூடாது. சுபகுக்கு பின்னால் தூங்கக்கூடாது, மரிபு பின்னால் தூங்கக்கூடாது, அசருக்கு பின்னால் தூங்கக்கூடாது. தூங்குறாரு, உள்ளதெல்லாம் காண்றாரு, ஒன்றும் பிரயோசனம் இல்லை, பயங்கரம் தான், ஆபத்து தான். தூங்கக்கூடிய கூடாத நேரத்திலே தூங்கக்கூடாது. ஜலாலத்தன் வாதிஹா காத்திஆ அலா வுஜூதி ஸிஹ்ர் மர்ஷூஷ் லி அஹ்லில் பைத். அன்புக்குரியவர்களே, அப்போ நாங்கள் இந்த அடையாளங்களில் முதலாவது அடையாளம், எங்களுக்கு எங்களோட வீடை சுற்று வர இப்படி தூவப்பட்டிருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய அடையாளங்கள் உண்டு. கனவு ருயத்து தமாசிஹ், அதாவது முதலைகளை கனவில் காண்பது. அல் கபீரா, அது நாம் வளமையாக காணக்கூடிய சைஸை விட அப்படியே பெரிய. அல்லாஹ்மா ஃபில் புயூத், வீட்டுக்குள்ளால முதலைய கனவுல காண்றது. ஹாதிஹி ருயத்துன் ததுல்லு ஜலாலத்தன் வாதிஹா வ காத்திஆ, உறுதியாக இது பரத்தப்பட்டிருக்குது என்பதற்கு அடையாளம். ஒரு பெண்மணி, அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, அவங்க அதுக்குரிய மருத்துவத்தை ரிஹ்லா அல் இலாஜ் பிர் ருக்யா ஷர்இய்யா, ருக்யா ஷர்இய்யானுடைய மருத்துவத்தை, கண்ட வைத்தியமலம் அல்ல, கண்ட வைத்தியமலம் அல்ல, ஷிர்கான குஃபுரான வித்யத்தான, அன்புக்குரியவர்கள் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத சூனியக்காரர்கள் மருத்துவம் செய்கிறது. தனி தலையங்கமாக 12 அடையாளங்கள், சூனியக்காரருடைய 12 அடையாளங்கள் தனி ஹுதுபாவாக பானதுரையில் செஞ்சேன். அன்புக்குரியவர்களே, இந்த 12 அடையாளங்கள் நான் முதலாவது கேட்பாங்க, உம்மோட பேர் என்ன, உம்மோட பேரை கேட்டு இவர் எல்லா ஜாதகத்தையும் செல்ல போறாரு. அன்புக்குரியவர்களே, இது அடையாளம் சூனியக்காரன். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மருந்து செய்ய போகிறோம். அதாவது சரியான ருக்கையா, சரியான மருத்துவத்தை இவர் செய்ய வேணும். அப்போ அந்த பெண்மணி, அந்த குடும்பம் அதுக்குரிய மருத்துவத்தை அவங்க செய்கிறாங்க. இப்போ இவங்க கனவுல காண்றாங்க. எப்படி என்றால், அன்புக்குரியவர்களே, கனவுல முதலைய தூக்கி கொண்டு போறாரு கணவன், முதலைய தூக்கி கொண்டு போறார். இந்த பெண்மணி அந்த அதற்கு பின்னால், அவருக்கு அந்த கணவனுக்கு பின்னால் அந்த பெண்மணி வாரா. சும்மா அதத் மின் ஹல்ஃபிஹி, அந்த பெண்மணி அப்படியே பின்னால் வாரா. அந்த பெண்ணுடைய கையில், மனைவியோட கையில் ஒரு கத்தி இருக்குது, பெரிய கத்தி. ஒமஅஹா சிக்கீன், அந்த கத்தியால அந்த முதலனுடைய வயிற்றை அப்படியே பொளக்குறா. இது கனவு, பொளக்குறா. அப்படியே அந்த வயிற்றுக்குள்ளால் இருந்து அதிகமான மீன்கள் கொட்டுகின்றது, அதிகமான மீன்கள் கொட்டுகின்றது. அந்த மீன்கள் சுத்தமாக இருக்கின்றது. அந்த மீனை எடுத்து வைத்து சமைத்து சாப்பிடக்கூடிய கனவு. சுத்தமான மீன் முதலுடைய வயிற்றிலிருந்து கொட்டுகின்றது. இது கனவுல காண்றாங்க. ஆனாலும் இது கனவுடைய விளக்கத்தில், அன்புக்குரியவர்களே, செய்யப்பட்ட சூனியம், தாக்கப்பட்ட சூனியம் அது பலிக்காது, பாதுகாக்கப்பட்டாச்சு என்பதை காட்டக்கூடிய கனவு. அது கனவு. அன்புக்குரியவர்களே, கனவு என்ன? லம் யப்கா மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்துல முபஷ்ஷிராத்துகள் தான் மீதமாக இருக்குது. அர்-ருயா யராஹா அஹதுக்கும் ஃபீ மனாமிஹ் வமல் முபஷ்ஷிராத். முபஷ்ஷிராத் என்றா என்ன? சஹாபாக்கள் கேட்டாங்க.
அந்த காலத்தில் வஹி இறங்குற மாதிரி இந்த காலத்தில் எங்களுக்கு அல்லாஹ் காட்டுறது தான் சரியான உண்மையான கனவு. 46 ஜுஸுகளில் ஒன்று, நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒன்று நல்ல கனவு. அடிக்கடி நான் சொல்றது உண்டு, கனவு கண்டுட்டு ஒன்றும் சொல்லிக்கிறேலாம் மீக்குது. கனவு கண்டுட்டு என்ன கனவு கண்டே செல்லலாம், இது சூனியம் செய்யப்பட்டதுக்கு அடையாளம் அன்புக்குரியவர்கள். கனவு சொல்லலாது. எனவே இப்போ இவங்க ஷரியான மருத்துவத்தை செஞ்சு வஅன்னஹா நஜத் வஅன்னஹா ஃபீ தரீக் ஷிஃபா பிஇذنில்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய அனுமதி பிரகாரம் இவங்க ஷிஃபாவை அடைஞ்சிட்டாங்க என்பதை அந்த கனவு காட்டுச்சு. இது முதலாவது. ஆக இந்த தோற்றத்தில் என்ன முதலைய கனவுல காண்றது இருக்குதே, இது சூனியம் பரத்தப்பட்டு இருக்குது என்பதற்குரிய அடையாளம். ரெண்டாவது அன்புக்குரியவர்களே, ருயத்து சானியா, ரெண்டாவது கனவு ருயத்து ஸஅபீன். ஸுஅபான் என்று சொன்னால் ஹய்யா என்ற பாம்புக்கு சொல்ற பாம்பு, ஸுஅபான் பாம்பு. இந்த பாம்புகளை வீட்டில் காண்றார். எப்படி? மூடப்பட்டிருந்த வீட்டு வாயல் கதவு மூடப்பட்டிருந்தது. கதவை திறந்தா அவசரமாக உள்ளுக்கு அப்படியே பாம்பு நுழையுது. ததுகுலு ஸஅபீன் முபாஷிரத்தன் வஜூது ஸிஹர் அல் மர்ஷூஸ் லி அஹ்லில் பைத். அன்புக்குரியவர்களே, அதனுடைய விளக்கம் அப்படியே கனவை கண்டா இந்த கனவுடைய விளக்கம் என்னன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, பாம்பு வீட்டை திறந்தோடனே வீட்டுக்குள்ளுக்கு பாம்பு நுழையுது. கனவு உண்மையாக பாம்பு நுழைகிறதல்ல, கனவுல நுழைகிறது. ஆனால் இது சூனியம் எங்களை வீட்டை சுற்றி பரப்பி இருக்கின்றது என்பதை இந்த கனவு எங்களுக்கு காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த பாம்பு லேசா இல்லை, வளமைக்கு மாத்திரமாக கொளுத்ததாக, பெருத்ததாக, நீளமானதாக, அது ஒன்றல்ல, ஸுஅபான் அல்ல, ஸஅபீன், பல பாம்புகள் இந்த தோற்றம். அதே நேரம் அந்த பாம்பு வந்து அது எங்களை தாக்குது. குறிப்பாக நாங்கள் வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நான் அல்லது என் குழந்தையோ தாக்குது என்று இருந்தால் அசாபத்க அல்லது தாக்க முற்படுகின்றது, அல்லது அன்புக்குரியவர்களே அது பாம்பு கொட்டுகின்றது, பாம்பு கடிக்கின்றது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சூனியம் செய்யப்பட்டு விட்டது, எங்களுக்கு இது பரத்தப்பட்டு விட்டது என்பதை காட்டுகின்றது. நடந்துட்டு நஃபத வகஅ லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், மருத்துவ பிரயாணம், ஃபதப்தா ஃபி ரிஹ்லத்தில் இலாஜ், மருத்துவத்தை அவசரமாக செய்யும். சரியான சஹீஹான ருகையா ஷர்இயா செய்யணும், குர்ஆன் மருத்துவம் செய்யும். அம்மா இதா ரஅய்த நஃப்ஸக தக்துலு ஸஅபான், அதே நேரத்தில் ஸஅபான் அந்த பாம்பை நீங்க அடிச்சு கொள்றதாக அந்த கனவு எப்படி காட்டுது? அந்த கனவுல நீங்க பாம்பை நீங்க அடிக்கிறீங்க அல்லது நீங்க அதை விரட்டுறீங்கன்னு சொன்னா, நீங்க தாக்கி அதுக்கு எதிர்த்து நிற்கிறீங்கண்டா அன்ன சிஹ்ர லம் யன்ஃபா, சூனியம் பலிக்கல்ல. சொல்லுவோம் எங்கட பாசையில் சொல்ற அந்த சூனியத்துடைய தாக்கம் என்ன செய்ய மாட்டார். மஅக பிஇذனில் அலியில் கதீர் வஹு அல்லாஹ், அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த சூனியத்தையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பிறகு உலகத்தில் வைத்திருக்கிறான். ஷைத்தானுடைய முயற்சி இந்த உலகத்தில் இருக்குது, எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் எல்லாரோடையும் கூட கரையின் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கரையின் இருந்த தனி ஹுத்பாவாக செஞ்ச ஜின் ஷைத்தானுடைய தாக்கத்தை பற்றி. அன்புக்குரியவர்களை, கரையின் என்று சொன்னால் கூட இருக்கிற ஷைத்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவனுடைய தாக்கத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. ஃபஅஸ்லம மின் ஈதாஇஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ பாம்பு முதல ஃபதஹித இஜ்ராஅத்தில் இலாஜ் அஸ்ஸஹீஹ ஷர்இய்யா, சரியான சஹீஹான மருத்துவத்தை, அவசரமான முறையான மருத்துவத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கோம். தவறான மருத்துவங்களை செய்கிறதுனால தான் இதிலிருந்து வெளிவரையலாம், பிரச்சனையிலிருந்து வெளிவரையலாம் இருக்குது. சரியான மருத்துவத்தை செய்யணும். அன்புக்குரியவர்களே, ஹாதிஹி அலாமா கவியா, மூணாவது அடையாளம், மூணாவது கனவு அன்புக்குரியவர்களை காட்டக்கூடிய அடையாளம், எங்களுக்கு சூனியம் பரப்பப்பட்டிருக்கின்றது, பரத்தப்பட்டிருக்கின்றது, தூவப்பட்டிருக்கின்றது என்பதற்கு எங்களுக்கும் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அடையாளம் என்னடா? ருயத்துல் அகாரிப், தேலை கனவுல காண்றது. தேல் இருக்குது, தேல் கொட்டுறது தெரியும். அது கடித்தா கொட்டினா அது விஷம் எங்களுக்கு தெரியும். அது விஷத்தை சுமந்து கொண்டு போகுது. அது இதில் எழுதியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே, தஹ்மிலு சும்மன் வலதகதுஹா முஷ்கிலாத் கபீரா, அது கொட்டிவிட்டது, அந்த அண்டுவை இருக்குது, அந்த அண்டுவையால் அது கொட்டிவிட்டது என்று சொன்னால் அது சரியான விஷம், பாம்பை போல விஷம் எனக்கு தெரியும்.
அது பயங்கரம். தஹ்மிலு சும்மன் வலதகத்துஹா முஷ்கிலாத் கபீரா. அப்போ இதை கனவுல காண்றாரு. பிசும்மிஹல் காத்தில், அது தாக்குற மாதிரி நீங்கள் காண்றீங்க என்று சொன்னால் அது அன்புக்குரியவர்களே அது எங்களுக்கு சூனியம் பரத்தப்பட்டிருக்கின்றது என்பதை காட்டக்கூடிய அடையாளம். 4வது கனவு, அந்தரா சராசீர கசீரா ஜித்தன் வகசீரா ஜித்தன், அதிகமான கரப்பான் பூச்சிகள் இருக்கிறதே, கரப்பான் ததுகுலு மின் ஹாரிஜில் பை, வீட்டுக்கு வெளியிலிருந்து அப்படியே வெளியிலிருந்து நிறைய கரப்பான் பூச்சி வீட்டுக்குள்ளால நுழையுது. அது பெருசாக இருக்கும், பெருப்பமாக இருக்குது, வேகமாக நுழையக்கூடிய காட்சி. இது வீட்டுக்குள்ளால இது சூனியம் பரத்தப்பட்டிருப்பதனுடைய அடையாளம். 5வது அன்புக்குரியவர்களே, அந்தரல் கிலாப சௌதா, கருப்பு நாய் கனவிலே காணுவது. அன்புக்குரியவர்களே, ஒன்று அது என்ன செய்யுது, அது எங்களை விரட்டுது, அல்லது எங்களை கடிக்குது, அல்லது எங்களை பிள்ளையை கடிக்குது, அல்லது எங்களை தாக்குறதுக்கு அது முற்படுகிறது என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் எங்களுக்கு செய்யப்பட்டு விட்டது, தூவப்பட்டு விட்டது என்பதற்குரிய அடையாளம். அல்லது அதை நாங்கள் விரட்டுகின்றோம், அதை அடிக்கின்றோம், அதை நாங்கள் கொல்லுகின்றோம் என்று சொன்னால் ஃபகதின் தஸரத் அலைஹா பிஅம்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல் பிரகாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து எங்களை பாதுகாத்துட்டான் என்பதற்குரிய. அதான் இந்த 5 கனவுகள் சூனியம் போடப்பட்டிருக்கிறது, தூவப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். அன்புக்குரியவர்களே, பல அமைப்பிலே சூனியத்தை செய்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய ஆடைகள், எங்களுடைய விடயங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து புதைத்து இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது எல்லாத்துக்கும் இலகுவான ஒரு வழிதான், பரத்திவிட்டால் போதும். எனவே இலகுவான வழிக்கு இதனை தேர்ந்தெடுக்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதனை சுட்டி காட்டுகின்றனர். அல் உன்சுருல் அவ்வல் அலிஃப் முடிஞ்சு பா. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் அகராத், அறிகுறிகள், அலாமத். சொன்னேனே அடையாளங்கள், கனவுகளை தான் சொன்னேன். இப்பொழுது அடையாளங்களை பார்ப்போம் சுருக்கமாக. அறிகுறிகள், அறிகுறிகளை விட பலமானதுதான் கனவுகள். அறிகுறிகளை விட பலமானதுதான் கனவுகள். லா யுரீதுன அன் யத்குலு ஹாதல் பைத், எங்கட வீட்டுக்குள்ளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகுது. நல்ல விருப்பத்தோடு தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். யக்ரஹூன ஹாதல் பைத், யக்ரஹூன அன் யத்குலு ஹாதல் பைத் வ யஈஷு ஃபீஹி, வீட்டுக்குள்ளே போக விருப்பம் இல்லை, வீட்டுக்குள்ளுக்கு ஈக்க விருப்பம் இல்லை, வீட்டுக்குள்ளே தூங்க விருப்பம் இல்லை சொல்கிறோமே. வ யபிது ஃபீஹி, இப்படியான நிலைமை வந்தவங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களை. வராதவங்க இதை நம்ம மந்திரம் சொல்கிறாரு மாதிரி தான் விளங்கும். இன்கிபால், பதட்டம். வீட்டுக்குள்ளுக்கு போகிற நேரத்தில் ஒரு வலிமைக்கு மாற்றமாக ஒரு பயங்கர பதட்டத்தை இவர் சந்திப்பார். இது அடையாளம். அடுத்தது வல் ஆராது சானி, 2வது அலாமத் அடையாளம், அன் அஹ்லல் பைத் யஷும்மூன ராயிஹா கரிஹா. சென்ற வாரம் ஒருத்தர் இடத்துல கால் பண்ணி சொன்னார் அன்புக்குரியவர், கொழும்புலேருந்து ஒரு ஆலிம் தான் சொன்னார், பயங்கர வாசம் ஒன்று அடிச்சுக்கொண்டே இருக்கு, நாத்தம் உண்டு. எப்படின்னா அந்த புகை வாசம் மாதிரி ஒரு வாசம், எவ்வளோதான் நாங்கள் சுத்தமாக வச்சுருந்தால் வீட்டுக்குள்ளுக்கு வாசம் வந்துட்டே இருக்குது. எவ்வளோதான் நாங்கள் இல்லாமல் போனால் இல்லை, அது திடீரென்று வரும். இந்த அன்புக்குரியவர்களே அடையாளங்கள்ல இது இருக்குது. அன்னல் பைத்த யஷும்மூன ராயிஹா கரிஹா ஃபில் பைத், ஒரு கெட்ட வாசம், அது பல ரூபத்தில் வரும். அடுத்தது அதுக்கு நாங்கள் இலாஜ் செஞ்சால், மருத்துவம் செஞ்சால், செல்ஃபில் செய்யலாம், ஓதல்களில் செய்யலாம், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறது. அல்லது ருக்கையா ஷரஐயா போட்டி இருக்கிறோம், ஓதுறோம் என்று சொன்னால் அது இல்லாமலாகும், வரும் இல்லாமலாகும், இப்படியான நிலைமை உண்டாகும். இது ஒரு 2வது அடையாளம். 3வது அடையாளம் அலாமா அகராத் அஸ்ஸாலிஸா, 3வது அடையாளம் எங்களுக்கு சில நோய்கள், சில வலிகள், சில வருத்தங்கள், சில வாயுக்கள் கால்களிலும் தான் உடம்பிலும் தான் ஏற்படும். ஆனால் அந்த வருத்தங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுத்தா, உண்மையான டாக்டராக இருந்தால் அவர் நேரடியாகவே சொல்லுவார், இதில் உங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. பொய்க்கு மருந்து கொடுக்குற டாக்டர் எத்தனையோ பேர் இருக்கிற இல்லை. செக்கப்பில் பார்த்தா அன்புக்குரியவர்களே எந்த ஒன்றும் காட்டாது, ஆனால் இவர் வருத்தம். ஆசார் லைஸ ஹுனாக்க, நோய்க்குரிய அடையாளம் ஒன்றும் இல்லை அவர் சொல்லுவார். லனஜிது ஷைஅன், ஒன்றும் இல்லை, இது பரப்பப்பட்ட இப்போ ஒரு விதமான நோய் வருது, மேலுக்கு வருத்தங்கள் வருது.
இது மூணாவது அடையாளம். நாலாவது அன்புக்குரியவர்கள் அல் இக்திஆப் அல் முஸ்தமிர் வபுகா ஷதீத், அதிகமான அழுகை, அதிகமான சத்தம், வீட்டிலே தொடர்ந்து மனச்சோர்வு ஏற்படுது, ஒரு நிலை குலைவு, ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. வீட்டில் கத்துறாங்க அன்புக்குரியவர்களே, சத்தம், இது மனச்சோர்வு, ஒரு கஷ்டம் கடுமையாக இருக்குது. இப்படியான ஒரு நிலைமை, இது சூனியம் பரத்தப்பட்டு இருப்பதனுடைய நான்காவது அடையாளம் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸ்அலுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அஸ்ஸலாமத லில் ஜமீ. அன்புக்குரியவர்களே, நான் விரிவாக சொல்லக்கூடிய நேரம் இல்லை. சில நேரம் உங்களுக்கு சந்தேகங்கள் எழும்பலாம். என்னுடைய பேருக்கே உள்ள யூடியூப் சேனல் இதுவரைக்கும் 15க்கு மேலே பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். சூனியம் சம்பந்தமாக மட்டும், கனவுகள், கண்ணூறு, இவைகள் சம்பந்தமாக தெளிவாக உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். மருத்துவங்களும் ட்ரீட்மெண்ட் எப்படி செல்ஃபில் செய்யணுமோ அழகான முறை போடப்பட்டு இருக்குது. அன்புக்குரியவர்களை போய் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது முதலை, பாம்பு, அதாவது கருப்பு நாய், கரப்பான், அன்புக்குரியவர்களை தேல், இவைகளை கனவில் காணுவது. இது விரிவாக நான் சொன்னேன். அடுத்ததாக வீட்டில் ஏற்படக்கூடிய வாசம், அதாவது வீட்டுக்குள்ளுக்கு போகிறது வருத்தம், வெறுப்பு. மூணாவது விஷயம், எந்த அடையாளமும் இல்லை, வருத்தம், உடம்புல காலில் அடையாளம், எங்கே செக் பண்ணாலும் விளங்குது இல்லை, இது இப்படியான வருத்தம். அடுத்தது பயங்கர சோர்வு, பயங்கர சத்தம், பிரச்சனை வீட்டுக்குள்ளுக்கு, இதுவும் அதுக்குரிய அடையாளம் தான். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இவைகள் இருந்து நாங்கள் முழுமையான மெட்டீரியல் பாதுகாப்பும் செய்யணும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆக்கள் மூலமாக, இந்த ஔராதுகள் மூலமாக நாங்கள் பாதுகாப்பு செய்கிறோம். அதே போல் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய விஷயம், என்னென்ன வஸ்துக்கள் எடுத்து சூனியங்கள் செய்யப்படும், எப்படியெல்லாம் செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் தெளிவாக ஏனைய ஹுதுபாக்களை செய்திருக்கின்றேன். தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமான ஆய்விலே தான் இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களை உணக்கமாக இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களை, ரமலான் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்குது. ரமலானை நாங்கள் இஸ்திக்பால் பண்ணணும். இதில் கலா செய்யப்பட்ட நோன்புகள் 15 முடிஞ்சு, இன்றைக்கு நாங்கள் 15 ஐயாமுல் பீல்ல 15 இருக்கிறோம். நாளைக்கு சும்மா ஒருத்தர் நோன்பு பிடிக்க முடியாது. ஹதீஸில் வந்து இருக்குது, யௌமு சபுத்தில் சனிக்கிழமைக்கு சும்மா நோன்பு பிடிக்க இயலாது. 15 முடிஞ்சு, சனிக்கிழமை சம்பந்தமாக ஹதீஸ் வந்து இருக்குது. சுன்னத்தான நோன்புகளாக இருந்தால் ஐயாமுல் பீல் இன்றைக்கு 15ஓட முடிஞ்சு. 15ஓட என்ன செய்யுது, 13, 14, 15ஓட ஐயாமுல் பீல் முடியுது. அதனால் இன்றைக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிச்சாலும் அது பிரச்சனை இல்லை. நேற்றும் பிடித்திருக்க வேண்டும், பிடிக்காதவர்கள் இன்றை பிடித்தார்கள், இன்றை பிடித்தவர்கள் நாளைக்கும் பிடிக்க வேண்டும் என்றில்லை. இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் ஹுதுபா முடிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு ஹதீஸ் ஆதாரத்தோடு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு பிப்ரவரி 12, 13, 14, இன்றைக்கு 14. அப்போ இன்றைக்கு பொற 13, 14, 15, இன்றைக்கு பொற 15, டேட் 14. அப்போ அதனால் அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு கலா நோன்பு இருந்தால் பிடிக்கலாம். கலா நோன்பு இருக்குதே, பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். கலா நோன்பு உள்ளவர்களுக்கு பிடிக்கலாம். அடுத்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது சுன்னத். அப்படி நோன்பு பிடிச்சு கொண்டே வளமையாக பிடிக்கக்கூடியவங்களுக்கு நாளைக்கு பிடிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்க மாட்டாங்க. நாங்கள் 15க்கு முன்னுக்கு பிடிச்சு கொண்டே இருப்பாங்க அதிகமாக. ஆயிஷா ரிவாயத் செய்கிறாங்க. எனவே ஏன் அந்த கெப்பை விட்றாங்கன்னா, ரமலானுக்கு தயாராகிறதுக்காக வேண்டி, இல்லாட்டி அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பேசிடுவோம். இது சம்பந்தமான நிறைய தெளிவுகள் இருக்குது. நேரம் அன்புக்குரியவர்களே போய்கொண்டே இருக்குது. எனவே நாங்கள் இன்றைய நாள் நோன்பு பிடிச்சி, சிலவங்கள்ட்ட கேள்வி ஒன்று இருக்குது, வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கிறதும் கூடாது தான், வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கிறது மக்ரூஹ். அதனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பிடிக்கலாம், வெள்ளிக்கிழமை மட்டும் நேற்று பிடிக்காதவர்களுக்கு இன்றைக்கு பிடிக்கலாம். என்னென்றா, இது ஐயாமுல் பீலுடைய கடைசி. ஹதீஸில் வந்திருக்குது சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கலாம். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி. ஆஷூரா, தாசுஆ வரும், அரஃபாவுடைய நோன்புகள் வரும். அது இல்லாமல் சும்மா ஒருத்தர் பிடிக்கிறண்டா தான் கூடாது. வெள்ளியும் கூடாது, சபத்தும் கூடாது, சனிக்கிழமையும் கூடாது. எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக, எங்களோட கஷ்டங்களை நீக்கி அருள்வானாக, எங்களோட தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி அருள்வாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் சீராக்கிடு. யா அல்லாஹ் ரமலான் அடைஞ்சு அமல் செஞ்சு அதில் கபூலியத் அடைஞ்ச கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்துடு. யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யார் எங்களோட ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் மூசலாடக்கூடிய தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்து நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை உண்மையானவர்களை, ஹக்கானவர்களை ஆக்கிடு. யா அல்லாஹ்
யாலா ஜின் கிட்ட ஜின் ஷைத்தான்கள் யாலா சூனியம் கண்ணூறு இவர்களுடைய தாக்கங்கள் இப்படிப்பட்ட சூனியக்காரர்களை விட்டு முழுமையான பாதுகாப்புகள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. என் உற்றார் உணவு பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபரால்கள் கபர விசாலமானதா வெளிச்சமான சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலியாக ஆக்கி நரகப்படுகொலியை விட்டு பாதுகாத்துடு ரஹ்மானே. உண்ட அளப்பெரும் கிருபையும் பொருட்டான துவா கபூல் செஞ்சுக்க ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.